ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் என்கிட்ட ரெகுலராக கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் மூலமாக வரலாமா ப்ரோ, ஏஜென்ட் மூலமாக வரலாமா, எந்த ஏஜென்ட் மூலமாக வர்றது, என்ன பண்ணுறது? நான் என்ன கேட்குறேன், ஏஜென்ட் மூலமாக ஏன் வரணும்? ஏஜென்ட் மூலமாக ஏன் வரணும்? அதோட பெட்டர் நீங்களே ஒரு விசா ரெடி பண்ணுங்கள், டிக்கெட் போடுங்க, கிளம்பி வாங்க. ஒரு 500 dirhamsக்கு ஒரு ரூம் எடுங்க. 500 dirhamsக்கு ஒரு ரூம் எடுங்க. ஓகே, எடுத்து 1 or 2 months சர்ச் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வரும்போது இட் வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ். அது மட்டும் இல்லாமல் யூ கேன் ஏபிள் டு சே எஸ் ஆர் நோ ஃபார் த ஜாப் யூ ஆர் சர்ச்சிங். புரியுதா உங்களுக்கு? அதே நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலமாக வரீங்க அப்படின்னா யூ கேன் நாட் ஏபிள் டு சே நோ, வில் பி புஷ்ட் டு சே எஸ். அதுதான் அங்கே பிரச்சனையே. பிகாஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க 1 lakh 1.5 lakhs ஏதோ ஒன்று பே பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ கேன் நாட் ஏபிள் டு சே நோ. தட்ஸ் த ரீசன். அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏஜென்ட் மூலமாக வரணுன்றது அது உங்களோட சாய்ஸ். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஐ வில் சே யூ கேன் கம் ஹியர் அண்ட் சர்ச் பை யோர் செல்ஃப். ஓகே, ஸோ கைஸ், ஹெசிடேட் பண்ணாதீங்க. இப்போவே இன்றைக்கே சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ட்ராவல் ஏஜென்சி எதனா போங்க, தெரிஞ்ச ட்ராவல் ஏஜென்சி ஏதாவது ஒன்று போயிட்டு விசா ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் போடுங்க. உங்கள் டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு ஹையரிங் டைம் இன் யுஏஇ. துபாயாக இருக்கட்டும், அஜ்மானாக இருக்கட்டும், ஷார்ஜாவாக இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும். ஓகேவா? இந்த இயர் எண்டுன்றது தான் வந்துட்டு பீக்கில் இருக்கும். இந்த செப்டம்பர், அக்டோபர் இதெல்லாம் வந்துட்டு பீக்கில் இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் கம் ஹியர் அண்ட் யூ கேன் கெட் த ஜாப் ஈஸிலி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.